சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுகவிடம் 40 தொகுதிகள் கேட்கும் காங்கிரஸ். ஸ்டாலின் அதிர்ச்சி. திமுகவிடம் 40 தொகுதிகளில் இருந்து பேச்சுவார்த்தை தொடங்க காங்கிரஸ் முடிவு செஞ்சுருக்காங்களாம். காங்கிரஸ் தலைமை அமைத்துள்ள 5 பேர் கொண்ட குழுவினர் இன்று திமுகவோட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தொடங்குறாங்க. தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் இன்னும் சில மாதங்களில் நடக்க இருக்கு. தேர்தலை சந்திக்க கட்சிகள் தயாராகிட்டு வராங்க. திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிகா, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் எத்தனை தொகுதிகள் கேட்பது, என்னென்ன தொகுதிகள் கேட்பது என்பது குறித்து அவரவர்களுக்குள் ஆலோசனை நடத்திட்டு வராங்க. குறிப்பாக கடந்த முறையை விட இந்த முறை அதிக தொகுதிகளை கேட்டு பெறுவது கூட்டணி கட்சிகள் முடிவு செஞ்சுருக்காங்க. இதற்கிடையில் தொகுதி பங்கீடு குறித்து திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த காங்கிரஸ் தலைமை 5 பேர் கொண்ட குழுவை அமைச்சிருக்காங்க. இந்த குழுவில் காங்கிரஸ் தமிழக பொறுப்பாளர் கிரிஷ் ஷோட்டங்கர், தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர்கள் எம்என் ஹெக்டே, நிவேதித் ஹால்வா மற்றும் சட்டப்பேரவை காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் ஆகியோர் இடம்பெற்றிருக்காங்க. இந்த குழுவினர் இன்று முதல்வர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து தொகுதி பங்கீடு குறித்து பேச உள்ளதா தகவல்கள் வெளியாயிருக்கு. முன்பாக நேற்று தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் மூத்த தலைவர்களோட குழுவினர் ஆலோசனை நடத்தினாங்க. அப்போது கடந்த முறையை விட எத்தனை தொகுதிகள் கூடுதலாக கேட்பது, வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் என்னென்ன போன்றவை குறித்து விவாதிக்கப்பட்டது. கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில் 25 தொகுதிகளை பெற்று அதில் 18 இடங்களில் வெற்றி பெற்றது. இந்த முறை திமுகவிடம் 40 தொகுதிகளை கேட்டு காங்கிரஸ் பேச்சுவார்த்தையை தொடங்க இருக்கிறதா சொல்லப்படுகிறது. ஆனாலும் பீகார் தேர்தல் எதிரொலியா திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸுக்கு 20 தொகுதிகளை மட்டுமே ஒதுக்க முடிவு செஞ்சிருக்காராம். இதனால் காங்கிரஸ் ரொம்பவே அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. தாவேக பக்கம் போனால் துணை முதல்வர், அது மட்டும் இல்லாமல் 90 சீட்டுகளை அவர்கள் தருவதாக வாக்குறுதி அளித்ததால் தாவேக பக்கம் தாவலாம் என்கின்ற முடிவில் காங்கிரஸ் இருப்பதாக சொல்லப்படுகிறது. பீகாரில் ராகுல் காந்திக்கு கொடுக்கப்பட்ட அடி என்பது சாதாரண அடி அல்ல, அது மாபெரும் அடி. இதனால் தமிழ்நாட்டிலும் அந்தளவுக்கு காங்கிரஸ் அடி வாங்குமா என்கின்ற விஷயத்தை ஸ்டாலின் அவர்கள் முன்னிறுத்தி காங்கிரஸுக்கு வெறும் 20 தொகுதிகள் வழங்குவதே அதிகம், அதுவே அவர்கள் வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்க முடியாத சூழல் ஏற்பட்டு உள்ளதாகவும், அதனால் காங்கிரஸ் கட்சியினருக்கு அதிக இடம் ஒதுக்க முடியாது என்கின்ற விஷயத்தை காங்கிரசிடம் கூறப்போவதாக ஸ்டாலின் உறுதியாக இருக்கிறாராம். இதனால் கூட்டணிக்குள் பெரும் குழப்பம் ஏற்படலாம் என தற்போது தகவல்கள் வெளியாகிருக்கு.